வணக்கம். துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகில் இன்று நிகழ்ந்த அந்த பரபரப்பான ட்ரோன் தாக்குதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட தீ விபத்து குறித்த சிறப்பு செய்தி அறிக்கை இதோ. துபாய் சர்வதேச விமான நிலையம் என்பது உலகின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான போக்குவரத்து மையங்களில் ஒன்றாகும். தினசரி பல லட்சம் பயணிகள் வந்து செல்லும் இந்த இடத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இன்று அதிகாலை நேரத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ட்ரோன் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு ஒன்றின் மீது மோதியது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை சூழ்ந்தது. இந்த விபத்து நடந்த இடம் விமான நிலையத்தின் முக்கிய ஓடுதளங்களுக்கு மிக அருகிலேயே இருந்ததால் இது ஒட்டுமொத்த சர்வதேச விமான போக்குவரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்தது. சம்பவம் நடந்த உடனேயே துபாய் காவல்துறை மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பொதுமக்களுக்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினர். பாதுகாப்பு காரணங்களுக்காக துபாய் விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் இங்கிருந்து புறப்பட வேண்டிய அனைத்து சர்வதேச விமானங்களும் உடனடியாகவும் தற்காலிகமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டன. பயணிகளின் பாதுகாப்பில் துபாய் அரசு எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த துணிச்சலான முடிவை எடுத்தது. இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சவாலாக அங்கே பார்க்கப்படுகிறது. துபாய் சிவில் டிஃபென்ஸ் குழுவினர் மிகவும் ஆபத்தான சூழலில் எரிபொருள் தொட்டியில் பரவிய அந்த தீயை அணைக்கும் பணியில் தங்களை முழுவீச்சில் ஈடுபடுத்திக் கொண்டனர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்தன. இது ஒரு எரிபொருள் தீ என்பதால் தண்ணீருக்கு பதிலாக பிரத்யேக ரசாயன நுரைகள் பயன்படுத்தப்பட்டன. இது தீ மேலும் பரவாமல் தடுத்து எரிபொருள் கிடங்கில் பெரும் சேதத்தை தவிர்க்க பெரிதும் உதவியது. சுமார் 1.5 மணி நேர தீவிர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு படையினர் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக துபாய் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. துபாய் அரசாங்கத்தின் ஊடக அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து தெளிவான தகவல்களும் பகிரப்பட்டுள்ளன. நிலைமை சீராக உள்ளது. இந்த ஒட்டுமொத்த விபத்திலும் யாருக்கும் எந்தவிதமான உடல் காயங்களோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்பது மிகவும் முக்கியமான மற்றும் ஆறுதலான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மீட்பு பணிகள் சிறப்பாக இருந்தன. துபாய் சர்வதேச விமான நிலையம் கிழக்கு மற்றும் மேற்கை இணைக்கும் ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக உள்ளதால் இங்கே ஏற்படும் பாதிப்பு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தற்காலிக போக்குவரத்து நிறுத்தத்தால் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளுக்கான விமான போக்குவரத்து சுமார் 4 மணி நேரம் வரை தாமதமானது. இதனால் சர்வதேச பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். விமான நிலையத்தில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் வசதிகளை துபாய் விமான நிலைய நிர்வாகம் உடனடியாக செய்தது. பயணிகளின் நலனே முதன்மையானதாக இருந்தது. முன்பு வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த ட்ரோன்கள் இன்று சர்வதேச பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் புதிய அச்சுறுத்தலாகவும் உருவெடுத்துள்ளன என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இத்தகைய சிறிய கருவிகள் நவீன ரேடார் கண்காணிப்பில் இருந்து தப்புவது மிகவும் எளிது. எனவே விமான நிலைய பாதுகாப்பிற்கு இது ஒரு புதிய தொழில்நுட்ப தலைவலியாக மாறியுள்ளது. இதை கண்டறிய புதிய முறைகள் தேவை. இதற்கு முன்னால் லண்டன் கேட்விக் மற்றும் பிற ஐரோப்பிய விமான நிலையங்களிலும் இதேபோன்ற ட்ரோன் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவை பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியதை நாம் அறிவோம். துபாய் காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இந்த ட்ரோனை இயக்கியது யார் மற்றும் அதன் பின்னணி நோக்கம் என்ன என்பது குறித்து மிகவும் தீவிரமான மற்றும் அறிவியல் ரீதியான விசாரணையில் இறங்கியுள்ளனர். சம்பவம் இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ட்ரோனின் சிப், பேட்டரி மற்றும் அதன் மோட்டார் பாகங்கள் மூலம் அதன் தயாரிப்பு நிறுவனத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று புலனாய்வு நிபுணர்கள் நம்புகின்றனர். ஒவ்வொரு பாகமும் உதவும். துபாயின் அதிநவீன சைபர் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் அந்த ட்ரோன் எங்கே இருந்து ஏவப்பட்டது என்பதை கண்டறியும் பணிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. டிஜிட்டல் தடயங்கள் மிக நுணுக்கமாக ஆராயப்படுகின்றன. UAE சட்டப்படி முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்க விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். இதற்காக கடும் அபராதமும் பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். சட்டம் தன் கடமையை செய்யும். விமான நிலையத்தை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பரப்பளவு நோ பிளை ஜோன் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே எந்த ஒரு ஆளில்லா விமானத்தையும் பறக்க விடுவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ட்ரோன் உரிமையாளரும் தங்கள் கருவியை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான கட்டாயமாகும். இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
எதிர்காலத்தில் இத்தகைய அச்சுறுத்தல்களை தடுக்க ஆன்டி ட்ரோன் சிக்னல் ஜாமர்கள் விமான நிலையங்களில் நிரந்தரமாக பொருத்தப்பட உள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கே பலப்படுத்தப்பட உள்ளன. லேசர் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ட்ரோன்களை வானிலேயே கண்டறிந்து அழிக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களும் தற்போது துபாய் அதிகாரிகளால் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே துபாய் சர்வதேச விமான நிலையம் தனது முழுமையான செயல்பாட்டிற்கு மீண்டும் திரும்பியுள்ளது. நிலைமை இப்போது சீராக உள்ளது என்று சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் இனி எந்தவித அச்சமும் இன்றி தங்கள் விமான பயணத்தை தொடரலாம். துபாய் காவல்துறை மற்றும் அதிகாரிகள் இதற்கான முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்துள்ளனர். உங்கள் பயணம் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். துபாய் ஒரு உலகளாவிய சுற்றுலா மற்றும் வர்த்தக நகரம். இங்கே பாதுகாப்புக்கு எந்தவிதமான சமரசமும் செய்யப்படுவதில்லை என்பதற்கு இன்றைய விரைவான மற்றும் துல்லியமான நடவடிக்கையே ஒரு சிறந்த சான்றாகும். இத்தகைய சிறிய விபத்துக்கள் துபாயின் அசுர வளர்ச்சியையோ அல்லது சுற்றுலா பயணிகளின் வருகையையோ எந்த விதத்திலும் பாதிக்காது என்று உலக அளவில் பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர். துபாய் எப்போதும் பாதுகாப்பானது. பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்துப்படி இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பில் ஒரு புதிய மைல்கல்லாகவும் மற்றும் மிக முக்கியமான கற்றலாகவும் அமையும். புதிய பாதுகாப்பு நெறிமுறைகள் உருவாகும். சர்வதேச விமான போக்குவரத்து கூட்டமைப்பான IATA அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் ட்ரோன் பாதுகாப்பு குறித்து புதிய மற்றும் கடுமையான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. இது உலகளாவிய விமான பாதுகாப்பை உயர்த்தும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது AI தொழில்நுட்பங்கள் மூலம் ட்ரோன்களை கண்டறிந்து எச்சரிக்கும் புதிய பாதுகாப்பு முறைகள் இப்போது உலகெங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தொழில்நுட்பமே நமது பாதுகாப்பு. ஆகவே துபாய் ட்ரோன் சம்பவம் ஒரு தற்காலிக தடையாக இருந்தாலும் அது விமான நிலைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை உலகளவில் அதிகரித்துள்ளது. இது ஒரு முக்கியமான பாடமாக பார்க்கப்படுகிறது. இப்போது துபாய் முற்றிலும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அனைத்து விமானங்களும் திட்டமிட்டபடி எவ்வித தடையுமின்றி சீராக வந்து செல்கின்றன. நகரம் எப்போதும் போல் சுறுசுறுப்பாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது. துபாய் நகரம் எப்போதும் நவீன தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு இடமாகும். பாதுகாப்புக்காக இங்கே மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மற்ற நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் குறித்து தொடர்ந்து வரும் புதிய தகவல்களை உடனுக்குடன் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாதுகாப்புடன் இருங்கள். எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.